முக்கிய செய்திகள். லோக்பால் மசோதா விவகாரத்தில் மத்திய அரசு நாடகமாடுவதாக பாஜக குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து புகார் மனு. நாட்டின் உணவு பணவீக்கம் -3.36% குறைவு. மத்திய அரசு நிம்மதி. திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் இன்று வெளியீடு. 33 லட்சம் பேர் புதிதாக சேர்ப்பு. கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 2100 ரூபாய் நிர்ணயம். அதிமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை மீறிவிட்டதாக கரும்பு விவசாயிகள் வேதனை. வணக்கம். விரிவான செய்திகள். லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு நிறைவேற்றாத விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் தலையிட வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. எல்.கே. அத்வானி, சுஷ்மா சுவராஜ், அருண்ஜேட்லி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து புகார் மனு ஒன்று கொடுத்தனர். அதில் கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் லோக்பால் மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் இதற்காக அதன் கூட்டணி கட்சியை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி நாடகமாடியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் லோக்பால் மசோதா மீது மாநிலங்களவையில் ஓட்டெடுப்பு நடத்த ஏதுவாக நாடாளுமன்றத்தின் கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. இந்தியாவின் உணவு பணவீக்கம் இதுவரை கண்டிராத அளவாக -3.36% குறைந்துள்ளது. நாட்டின் உணவு பணவீக்கம் தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக 10%க்கும் அதிகமாக இருந்து வந்தது. உணவு பணவீக்கம் அதிகரித்ததால் நாட்டின் ஒட்டுமொத்த பணவீக்கமும் தொடர்ந்து 9%க்கும் கூடுதலாக நீடித்து வந்தது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை கடந்த 1.5 வருடங்களில் 13 முறை உயர்த்தியதால் தற்போது நாட்டின் உற்பத்தி வளர்ச்சி வெகுவாக குறைந்து வேலையின்மை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நாட்டின் உணவு பணவீக்கம் 0%த்திற்கும் கீழே குறைந்து -3.36% சரிந்திருப்பது அரசிற்கு ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. ஆனால் எரிபொருள் பணவீக்கம் 14.3 இருந்து 14.6 உயர்ந்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, வருகிற மார்ச் மாதத்திற்குள் நாட்டின் ஒட்டுமொத்த பணவீக்கம் 7% குறையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். The food inflation has turned negative for the first time in recent memory when it declined from 0.42% in the week ending December 17 to -3.36 on the week ending December 24, 2011. Non-food inflation is now 0.85%, marginally higher, as I have mentioned to you. Fuel and power inflation, of course, has gone up marginally from 14.6 to 14.60% from 14.37. புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் இறுதிப் பட்டியல் இன்று தமிழ்நாடு முழுவதும் வெளியிடப்பட்டது. இதில் புதிதாக 33 லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சேர்ப்பு பணியில் 33,26,000 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது தமிழக வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை 5,04,31,000 உயர்ந்துள்ளதாகவும் இதில் 2,38,08,000 ஆண் வாக்காளர்களும் 2,35,49,000 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளதாக பிரவீன்குமார் குறிப்பிட்டார். இவர்களுக்கு தேசிய வாக்காளர் தினமாக ஜனவரி 25ஆம் தேதி புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் 2012ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியன்று 18 வயது பூர்த்தியானவர்கள் புதிதாக மனு வழங்கலாம் என்றும் தெரிவித்தார். அதற்காக ஜனவரி 5ஆம் தேதியான இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரவீன்குமார் அறிவித்தார். 1/1/2012 qualifying date we had ನಮ್ಮ ಸಬರಿ ರಿವಿಷನ್ பண்ணோம் அக்டோபர் நவம்பர் மாசம்
அந்த சம்மரி ரிவிஷன்ல சுமார் 38 லட்சம் பேர் மனு கொடுத்தாங்க, பேர் சேர்க்க வேண்டியிருந்தா. அந்த மனு எக்ஸாமின் பண்ணி, அது மாதிரி டிலிஷனோட மனு எக்ஸாமின் பண்ணி, இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலே ஃபைனல் ரோல்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2012 பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம 33 லட்சம் புதுசாக சேர்த்துக்கோம். இதேபோல் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் வாக்காளர் இறுதிப் பட்டியல்கள் வெளியிடப்பட்டது. ஆல் பீப்புள் 18 to 19 இயர்ஸ் ஏஜ் யாரோட பேர் லிஸ்ட்ல இல்லை அவங்களோட பேர் இப்போ அப்ளிகேஷன் கொடுக்கலாம், ஆன்லைன் கொடுக்கலாம், தாலுகா ஆஃபீஸே கொடுக்கலாம், அல்லது நம்ம காலேஜ்ல கேம்பெயின் பண்ண போறோம், காலேஜ்ல கொடுக்கலாம். கரும்புக்கான ஆதார விலை டன் ஒன்றுக்கு 2100 தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. கரும்பிற்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிப்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கரும்பின் ஆதார விலை டன்னுக்கு 2100 நிர்ணயிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதில் போக்குவரத்து செலவும் அடங்கும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் எத்தனால் உற்பத்தியை தொடங்குவது குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதிமுக தேர்தல் வாக்குறுதியின் போது கரும்பிற்கு டன் ஒன்றுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று உறுதியளித்து இருந்ததாகவும், ஆனால் தற்போது 2100 ரூபாய் மட்டும் உயர்த்தியுள்ளது மிகுந்த வேதனை அளிப்பதாக கரும்பு விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்த கரும்பு விலை அறிவித்திற்கு பெரிய ஏமாற்றம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்றது டன்னுக்கு 3000 வேண்டும், கரும்பு டன் ஒன்றுக்கு 3000 வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்ற சூழலில் இப்போ டன்னுக்கு 2100 எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் டன்னுக்கு 2500 தருகின்றோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த நம்ம டெல்டா விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை வருகிறது. தூத்துக்குடியில் பெண் மருத்துவர் சேதுலட்சுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் அமைதி பேரணியை நடத்தினர். இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நேற்று அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனைக்கு வந்த ஏராளமான நோயாளிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். இதையடுத்து இன்று தனியார் மருத்துவர்களும் அரசு மருத்துவர்களும் தங்களது பணிகளை புறக்கணித்துவிட்டு அமைதி பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்தனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து நாமக்கல் நகரின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்றனர். இதேபோல் கும்பகோணத்தில் உள்ள இந்திய மருத்துவர்கள் சங்கத்தினர் மற்றும் பல் மருத்துவர்கள் சங்கத்தினர் இணைந்து அமைதி பேரணியாக சென்று கோட்டாட்சியரிடம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்தனர். படுகொலை செய்ததன் தொடர்பாக இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மருத்துவர்களும் அனைத்து பல் மருத்துவர்களும் ஒருங்கிணைந்து இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்கிறோம். பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தை கண்டித்து சென்னை அரசு மருத்துவர்கள் நேற்றிரவு 7 மணி முதல் இன்று இரவு 7 மணி வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இந்திய மருத்துவ கவுன்சிலும் அரசு மருத்துவர்கள் சங்கமும் இணைந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்தனர். இந்த படுகொலை மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களது உணர்வுகளை மதித்து அரசு டாக்டர்களுக்கு மட்டுமின்றி இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாக்டர்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது. எனவே இந்த படுகொலைக்கு காரணமான கைவனை விரைவு நீதிமன்றம் அமைத்து உடனடியாக உயர்ந்தபட்ச தண்டனை அளிப்பதன் மூலமாக மக்கள் மனதில் இதுபோன்ற சமூக விரோதிகள் வளர்வதை தடுக்க முடியும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். விடுதலைக்கும் மத சகிப்புத்தன்மைக்கும் சமஸ்கிருத மொழி முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 15வது உலக சமஸ்கிருத மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டு உரையாற்றினார். வாழ்க்கையின் நன்மை தீமை ஆகிய நிலைகளையும் சமாளிக்க வேத உபநிஷங்கள் உதவி புரிந்துள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். Sanskrit does not belong to any particular race, sect or religion. It represents a culture that is not narrow and sectarian but open, tolerant and all-embracing. The open-minded seers and thinkers who spelt out their vision and philosophy in the sacred Vedas and the Upanishads were able to balance the opposites in their life. ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம்.
தமிழக சட்டசபை கூட்டம் தேதி மாற்றம். ஜனவரி 18ஆம் தேதிக்கு பதிலாக 30ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.